தாக்கமும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரஷ்ய புரட்சி அப்படிங்கிறது முதலாம் உலகப் போரோட ஒரு மிகப்பெரிய விளைவாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் ரஷ்யாவில் மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள பல நாடுகளில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சுது. அதனால இந்த ரஷ்ய புரட்சி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுது. இந்த ரஷ்ய புரட்சியில் தான் என்னென்ன நடந்துச்சுது, எதனால் நடந்துச்சுது, அதோட பின்விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். முதல் உலகப் போரில் மாபெரும் விளைவு உலக வரலாற்றில் தனித்தன்மை கொண்டிலங்கிய ரஷ்ய புரட்சியாகும். முதல் உலகப் போரின் காரணமாக ஏற்பட்ட பேரிழப்புகளும் பெருந்துயரங்களும் ரஷ்யாவில் நிலவிய மோசமான சமூக, அரசியல், பொருளாதார நிலைகளை அவற்றின் உச்சத்திற்கு இட்டு சென்றன. இப்போ இந்த முதலாம் உலகப் போரில் ரஷ்யா பின்வாங்கிருச்சு. அப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட பேரிழப்புகள், நிறைய உயிர்கள் பலியாச்சுது. அதோட பொருளாதார இழப்புகள், பஞ்சம், பசி, பட்டினி அந்த மாதிரி இருந்ததுனால தான் இந்த புரட்சி உருவாச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. 1917 மார்ச் திங்களில் ஒன்று, நவம்பரில் மற்றொன்று என 2 புரட்சிகள் நடைபெற்றன. அப்போ 1917 தான் ரஷ்யா போர்லேருந்து பின்வாங்குறாங்க. அந்த வருஷத்தில் 2 புரட்சிகள் நடக்குது. மார்ச் மாதத்தில் ஒரு புரட்சி நடக்குது, நவம்பரில் இன்னொரு புரட்சி நடக்குது. சார் மன்னர் பதவி விலகியதை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற பூர்ஷ்வாக்கள் போரை தொடர விரும்பினர். ஆனால் மக்கள் அதற்கு எதிராக இருந்தனர். அப்போ இந்த போர் நடக்கிறப்பவே போரில் பின்வாங்க வேண்டிய நிலைமை வர்றப்போ சார் மன்னர் பதவி விலகிடுறாரு. அதுக்கப்புறமா ரஷ்யாவோட ஆட்சி பொறுப்பை ஏற்கிறவங்க யார் அப்படின்னா பூர்ஷ்வாக்கள். இந்த பூர்ஷ்வாக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, போரை நம்ம தொடரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அங்கே நிறைய பஞ்சம், பசி, பட்டினி, மக்கள் எல்லாம் வாழ்வாதாரங்களை இழந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இன்னும் போரை தொடர்ந்தால் எல்லாரும் அழிஞ்சு போவோம், உயிரிழப்புகள், பொருள் சேதங்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது. அப்போது எல்லாருமே அழிஞ்சிருவோம். அப்படிங்கிறதுனால மக்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. அப்போ பூர்ஷ்வாக்கள் போரை தொடர விரும்பினதுனால மறுபடியும் இன்னொரு புரட்சி ஏற்படுது. எனவே அவர்களின் தலைவர் லெனின் வழிகாட்டுதலின்படி 2வது மாபெரும் புரட்சி மேற்கொண்டனர். ஆட்சியை கைப்பற்றிய லெனின் ரஷ்யாவில் கம்யூனிச அரசை நிறுவினார். அப்போது இந்த புரட்சிக்கு தலைமையேற்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா லெனின். அவர் தான் கம்யூனிச தலைவர். அவரோட தலைமையில் மக்கள் 2வது புரட்சியை மேற்கொண்டு பூர்ஷ்வாக்களையும் அவங்களோட ஆட்சியிலிருந்து வீழ்த்தி லெனினோட தலைமையில் அங்கே ஆட்சி அமைக்கப்படுது. புரட்சிக்கான காரணங்கள். இந்த புரட்சிக்கு தொடக்கத்தில் இருந்தே என்னென்ன காரணங்கள் இருந்துச்சு. இந்த முதலாம் உலகப் போர் மட்டும் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ரஷ்யாவில் ஏற்கனவே நிலவிட்டு இருந்த சமூக மாற்றங்களும் அதுக்கு காரணம். இப்போ என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கலாம். ரஷ்யாவில் மகா பீட்டரும் 2ஆம் கேத்தரினும் சமூக நிலைமையை மாற்றாமல் ஐரோப்பிய மயமாக்கலை மேற்கொண்டனர். ரஷ்ய விவசாயிகள் நிலக்கிழார்களுக்கு சொந்தமான நிலங்களில் பண்ணை அடிமைகளாக கட்டுண்டு கிடந்தனர். இந்த மகா பீட்டர், 2ஆம் கேத்தரின் இவங்க இந்த 18ஆம் நூற்றாண்டோட முதல் பாதி, அதாவது இந்த 1725 அந்த ஆண்டுகளில் ரஷ்யாவை ஆண்டவங்க. இவங்க மக்கள் மேலே இவங்களுக்கு ரொம்ப அக்கறை இல்லை. இவங்க ஐரோப்பிய மயமாக்கெல்லாம் முக்கியமாக மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. அதனால ஏழைகளோட நலன் பற்றி இவங்க கருத்தில் எடுக்கலை. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விவசாயிகள், ரஷ்யாவோட விவசாயிகள் அங்கே இருக்கிற நிலக்கிழார்களுக்கு சொந்தமான நிலங்களில் அடிமைகளாக இருந்தாங்க. அவங்களுக்குன்னு சொந்தமான நிலங்கள் இல்லாமல் அந்த பெரிய பெரிய நிலக்கிழார்களுக்கு அடிமைகளாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கிரிமிய போரில் ரஷ்யா தோல்வி அடைந்த பின்னர் சில சீர்திருத்தங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. இந்த கிரிமிய போர் எப்போ நடக்குதுன்னா 19ஆம் நூற்றாண்டு 1800 அந்த வருஷங்களில் நடக்குது. அப்போது அந்த டைமில் யாருக்கு எதிராக ரஷ்யா போர் புரியுது அப்படின்னா, பிரிட்டிஷ், பிரான்ஸ், துருக்கி இவங்களுக்கு எதிராக ரஷ்யா போர் புரியுது. இதில் ரஷ்யா தோற்று போயிடுது. அதுக்கப்புறமா இவங்க நாட்டில் ஒரு சில சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுது. இப்போ என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 1861 சார் 2ஆம் அலெக்சாண்டர் பண்ணை அடிமை முறையை ஒழித்து அவர்களை மீட்டார். அப்போ இந்த கிரிமிய போருக்கு அப்புறமா ஆட்சி பண்ண மன்னர் சார் 2ஆம் அலெக்சாண்டர் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கிறார். பண்ணை அடிமை முறையை ஒழித்து அவர்களை மீட்டார். ஆனால் அவர்கள் வாழ்வதற்கு போதுமான நிலங்கள் வழங்கப்படவில்லை. இப்போ அடிமைத்தனம் இல்லை, ஆனால் அவங்க வாழ்வதற்கு தேவையான நிலங்கள் அவங்களுக்கு இல்லை.
இந்த விவசாயிகளே புரட்சியின் வெடிமருந்து கிடங்காயினர். நாடு தொழில்மயம் ஆனதின் விளைவாக தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் பெருகியிருந்தது. அவர்கள் மிக குறைவான ஊதியம் பெற்றதால் மனக்குறைவுடன் இருந்தனர். அப்போ அடிமைத்தனம் ஒழிஞ்சுது, ஆனால் அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, நிலம் இல்லை, அதனால அவங்களால வேற வேலை செய்ய முடியலை. அதே நேரத்தில் தொழிலாளர்களோட எண்ணிக்கையும் தொழில்மயமானதுனால தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு சரியான ஊதியம் கிடைக்கல, அதனால அவங்களும் ஒரு மனக்குறையோடு இருந்தனர். இதுவும் இது எல்லாமே இந்த புரட்சிக்கு இட்டு சென்ற காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சிவாதிகளின் பங்கு. புரட்சிவாதிகள் என்னென்ன பண்ணி இந்த மக்கள்கிட்ட இந்த புரட்சியை தூண்டி விடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதே சமயத்தில் அறிவுஜீவிகளிடையே புரட்சிகர கருத்துக்கள் பரவியதும் அவர்களை சார் மன்னர் ஒடுக்கியதும் சமதர்ம கொள்கையின்பால் பற்று கொண்ட மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை விவசாயிகளிடையே பரப்புரை செய்ய வைத்தது. அப்போ கொஞ்சம் படித்த அந்த குரூப் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புரட்சிகர சிந்தனைகளை விதைக்க தொடங்குறாங்க. அப்போ அவங்கள என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சார் மன்னர் அவங்கள ஒடுக்குறாரு. இந்த மாதிரி சிந்தனைகளை மக்களில் விதைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒடுக்குறாரு. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விவசாயிகளிடையே போய் பரப்புரை பண்ணுறாங்க. முதலாளித்துவத்துக்கு எதிரான பரப்புரைகளை செய்கிறாங்க. நாளடைவில் இம்மாணவர்கள் நம்பிக்கை இழந்து பயங்கரவாதத்தை கை கொண்டனர். அப்போது இதனால எந்த ஒரு மாற்றமே நாட்டில் வரல அப்படிங்கிறப்ப இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பயங்கரவாதத்தை கை கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இப்பயங்கரவாதம் வளர்ந்து யூதர்கள், போலந்துக்காரர்கள் என பல சிறுபான்மை குழுக்களை சேர்ந்தவர்கள் இணைந்ததால் புரட்சிவாத சக்திகளின் எண்ணிக்கை பெருகியது. அப்போது இந்த பயங்கரவாதிகளோட சேர்ந்து பல சிறுபான்மை குழுக்களும் சேர்றாங்க. யூதர்கள், போலந்துக்காரர்கள், இவங்கெல்லாம் ரஷ்யாவில் இருக்கிற சிறுபான்மையினத்தவர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த குழுக்களோட வலிமை அதிகரிக்குது. அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா விரைவில் மார்க்சிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் புதிய கருத்துக்கள் வடிவம் கொண்டன. மேலும் சோசியலிச ஜனநாயக தொழிலாளர் கட்சியும் உருவானது. அதுக்கப்புறமா மார்க்சிசம், அதாவது காரல் மார்க்ஸோட சித்தாந்தத்தின் அடிப்படையில் புதிய கருத்துக்கள் அவங்க ஏற்றுக்கிறாங்க அந்த நாட்டில் உள்ள மக்கள். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதலாளித்துவத்துக்கு எதிராக தான் அவர் பேசியிருக்காரு. முதலாளி தொழிலாளி அப்படிங்கிற வர்க்க பேதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கருத்துக்களை அவங்க ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் என்ன கட்சி உருவாகுது அப்படின்னா சோசியலிச ஜனநாயக தொழிலாளர் கட்சி உருவாகுது. மார்க்சிஸ்டுகள் தங்களை பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிரானவர்கள் என அறிவித்தனர். அப்போ இந்த மாணவர்கள் ஏற்கனவே பயங்கரவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த மார்க்சிஸ்டுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காரல் மார்க்ஸோட கொள்கைகளை பின்தொடர்றாங்க, ஆனால் பயங்கரவாதத்துக்கு நாங்கள் எதிரானவங்க அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாங்க. தொழிலாளி வர்க்கத்தை எழுச்சி கொள்ள செய்து செயலாற்ற வைப்பது போன்ற பெருந்திரளான மக்களின் நடவடிக்கையின் மூலமே தங்கள் லட்சியத்தை நிறைவேற்ற இயலும் என அவர்கள் நம்பினர். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பயங்கரவாதத்தை கை கொள்ளக்கூடாது, ஆனால் நம்ம மக்களுக்கு ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா தொழிலாளர்கள் அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்கள எழுச்சி கொள்ள செய்யணும். அவங்களுக்கு இந்த கொள்கைகளை அவங்கள விதைச்சு அவங்கள எழுச்சி கொள்ள செஞ்சு அவங்க புரட்சி பண்ணி அதன் மூலமாக தான் இந்த மக்களோட இந்த மன்னரோட சர்வாதிகாரம் அதெல்லாம் ஒழிக்க முடியும். அப்போ தான் மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும் அப்படின்னு இந்த புரட்சிவாதிகள் நினைக்கிறாங்க. இதுவும் இந்த ரஷ்ய புரட்சிக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜாரின் எதேச்சதிகாரம். ரோமனோவ் வம்சத்தை சார்ந்த சார் 2ஆம் நிக்கோலஸ் அரசு நிர்வாகத்தில் குறைவான அனுபவமே கொண்டிருந்தார். இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த உலகப்போர் நடந்த நேரத்தில் இவர் தான் மன்னராக இருக்கார் ரஷ்யாவுக்கு. இப்போ இவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா ரோமனோவ் வம்சத்தை சேர்ந்தவர். இவர் அரசு நிர்வாகத்தில் குறைவான அனுபவமே கொண்டிருந்தார். அப்போது இவருடைய மனைவி ஜாரினா அலெக்சாண்ட்ரா ஆதிக்க மனோபாவம் கொண்ட ஆளுமையாக இருந்ததால் நிக்கோலஸ் அவ்வையாரின் செல்வாக்கிற்கு உட்பட்டிருந்தார். ஸோ அவங்க மனைவி ஜாரினா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் இவர் செஞ்சுட்டு இருந்தார். அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தது. நிக்கோலஸ் தனது அமைச்சர்களில் பலரை நம்பவில்லை. அவர் துதிபாடிகளால் சூழப்பட்டிருந்தார். காலனிகளை கைப்பற்றும் போட்டியில் விடுபட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக மஞ்சூரியாவில் ரஷ்யாவின் விரிவாக்கத்தை ஊக்குவித்தார். இப்போ இந்த மஞ்சூரியா அப்படிங்கிறது இப்போ சைனாவில் இருக்கிற ஒரு பகுதி. நம்ம காலனிகளை கைப்பற்ற போட்டியில் அந்த நேரத்தில் எல்லா நாடுகளும் ஈடுபட்டு இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போது ரஷ்யா அந்த போட்டியில் பங்கேற்கிறதுக்காக அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மஞ்சூரியாவை கைப்பற்றுறதுக்காக
இந்த ஜார் மன்னர் வந்து ஊக்குவிக்கிறாரு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஜப்பான் கூட போர் வருது. 1904ஆம் ஆண்டு ஜப்பானோடு போரிட தூண்டியது. இந்த போரில் ரஷ்யா அடைந்த தோல்வி வேலை நிறுத்தங்களுக்கும் கலகங்களுக்கும் இட்டு சென்றது. சார் எதிர்ப்பு மேலும் வளர்ந்தது. இப்போ இந்த போரில் என்ன ஆயிடுது அப்படின்னா ஜப்பானோட ரஷ்யா தோல்வி அடைஞ்சிருது. அதனால அந்த நாட்டில் பெரிய கலகங்கள், வேலை நிறுத்தங்கள், கலகங்கள் எல்லாம் வந்து உண்டாகுது. சார் எதிர்ப்பு மேலும் வளர்ந்தது. 1905 ஜனவரி 22ஆம் நாளன்று கபுன் என்னும் பாதிரியார் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் பங்கேற்ற பேரணியை புனித பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள அரசரின் இப்போ 1905ஆம் ஆண்டில் என்ன நடக்குது அப்படின்னா இதுக்கு எதிராட்டு கபுன் அப்படிங்கிற பாதிரியார் என்ன பண்ணுறாருன்னா ஜனவரி 22ஆம் தேதி பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு பேரணி போகிறாங்க. எங்கே அப்படின்னா புனித பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள அரசரின் குளிர்கால அரண்மனையை நோக்கி நடத்தி சென்றனர். மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட தேசிய சட்டமன்றம் வேளாண் தொழில் துறைகளில் சீர்திருத்தங்கள் என்பவையே அவர்களின் கோரிக்கைகளாக இருந்தன. அப்போ இந்த 2 விஷயங்கள் தான் அவங்களோட கோரிக்கைகள். என்ன அப்படின்னா அரசரோட சர்வாதிகாரம் இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு சட்டமன்றம், தேசிய சட்டமன்றம் ஒன்று அமைக்கணும். அது வந்து அவங்களோட முதலாவது கோரிக்கை. 2வது கோரிக்கை என்ன அப்படின்னா வேளாண் தொழில் துறைகளில் சீர்திருத்தங்கள். வேளாண் துறையில் வந்து ஏன்னா மக்கள்கிட்ட வந்து நிலங்கள் இல்லை, நிலக்கிழார்களுக்கு அடிமைகளாக இப்போ அவங்க இல்லை, ஆனால் அவங்கள்ட்ட நிலம் இல்லை, பஞ்சம் பசி அந்த மாதிரி இருக்குது. தொழில்துறையில் என்ன அப்படின்னா சேலரி சம்பளம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்போ இதில் வந்து சீர்திருத்தங்கள் தேவை. இந்த 2 தான் இவங்களோட கோரிக்கையாக இருந்தது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா காவல்துறையும் இராணுவமும் துப்பாக்கி சூடு நடத்தியது. நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர், பல்லாயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். அப்போ இந்த சார் மன்னரோட இராணுவம் என்ன பண்ணுது அப்படின்னா இவங்களை வந்து கொன்னுடுறாங்க. அப்போ பல்லாயிரக்கணக்கானோர் இதில் கொல்லப்பட்டனர், பல்லாயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். இந்த நாளை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா குருதி ஞாயிறு அப்படின்னு சொல்கிறாங்க. குருதி ஞாயிறு. குருதி ஞாயிறு என்று அழைக்கப்பட்ட இந்நாளில் நடந்த நிகழ்வுகள் வேலை நிறுத்தம், கலகம், வன்முறை ஆகியவற்றுக்கு இட்டு சென்றது. ஒரு வன்முறை நிகழ்வில் மாஸ்கோவின் ஆளுநராக பதவி வகித்த ஜாரின் மாமன் ஒரு கும்பலால் கொல்லப்பட்டார். இப்போ இதுக்கு பழி வாங்குற விதத்தில், இந்த மாதிரி மக்களை கொன்னதுக்கு பழி வாங்குற விதத்தில் இந்த கலகம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜார் மன்னரோட மாமா அவரை வந்து ஒரு கும்பல் கொலை பண்ணிடுது. ஜார் நிக்கோலஸ் ஒரு அரசியல் அமைப்பை வழங்கி டூமா எனும் நாடாளுமன்றத்தை நிறுவும் கட்டாயத்திற்கு உள்ளானார். அப்போது கலகக்காரங்க வந்து அரச குடும்பத்தையும் விட்டு வைக்கல, அவங்களையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்போ வந்து ஜார் மன்னருக்கு வேறு வழி இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இவங்களோட கோரிக்கைகளுக்கு உட்பட்டு டூமா அப்படிங்கிற ஒரு சட்டமன்றத்தை, ஒரு நாடாளுமன்றத்தை வந்து நிறுவுறாரு. வேறு வழி இல்லாததுனால அவர் வந்து ஒரு அரசியல் அமைப்பையும் வழங்கி டூமா அப்படிங்கிற ஒரு நாடாளுமன்றத்தையும் நிறுவினார். ஆனால் இடதுசாரி கட்சிகளுக்கு இது மனநிறைவு அளிப்பதா இல்லை. இடதுசாரி கட்சிகளுக்கு இது மனநிறைவு கொடுக்கல. சும்மா ஒரு பேரளவில் தான் வந்து அவங்க அந்த டூமாவை உருவாக்கியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இடதுசாரி கட்சிகள், இடதுசாரி அப்படிங்கிறப்போ வந்து அவங்க பொது சமதர்ம கொள்கைகள் கொண்டவங்க, எல்லாருக்கும் எல்லாமே சமமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க தான் வந்து இடதுசாரிகள். ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து போதுமானதாக இல்லை, அவங்கள வந்து திருப்தி அளிக்கலை. அவர்கள் தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் அடங்கிய சோவியத் குழு என்னும் அமைப்பை பீட்டர்ஸ்பர்கில் நிறுவினர். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகளை வச்சு ஒரு அமைப்பை நிறுவுறாங்க. சோவியத் குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை பீட்டர்ஸ்பர்கில் நிறுவுறாங்க. ட்ராட்ஸ்கி அதன் தலைவர் ஆவார். அதோட தலைவர் யார் அப்படின்னா ட்ராட்ஸ்கி அப்படிங்கிறவர். ஏனைய நகரங்களிலும் இதை போன்ற அமைப்புகள் நிறுவப்பட்டன. நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தோருக்கு டூமாவில் இடம் அளிக்கப்பட்டதால் மிதவாதிகள் அரசின் கொள்கைகளை ஆதரித்தனர். ஆனால் இடதுசாரி அணியினர் தங்கள் எதிர்ப்பை தொடர்ந்தனர். இந்த டூமா அப்படிங்கிற நாடாளுமன்றத்தில் வந்து நடுத்தர வர்க்கத்தினருக்கும் இடம் கொடுத்திருந்தார் இந்த ஜார் மன்னர். அதனால மிதவாதிகளாக இருந்தவங்க வந்து அரசுடைய கொள்கைகளை வந்து ஆதரிக்கிறாங்க. அதான் நமக்கு நாடாளுமன்றம் தந்துட்டாங்க, அரசியலமைப்பு தந்துட்டாங்க, அதனால வந்து நம்ம அரசை ஆதரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மிதவாதிகள் வந்து அரசை ஆதரிக்கிறாங்க. ஆனால் இந்த இடதுசாரியினர் மட்டும் இன்னும் வந்து மக்களுக்கு தேவையான உரிமைகள் வந்து வழங்கப்படலை அப்படின்னு சொல்லி அரசோட கொள்கைகளை இன்னும் எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இடதுசாரிகள்ங்கிறப்போ இந்த கம்யூனிஸ்ட் அவங்க வந்து அரசுடைய கொள்கைகளை எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க.
இப்போ இந்த டூமா வந்து ஒரு பேரளவில் ஒரு சட்டசபையாக ஒரு நாடாளுமன்றமாக செயல்பட்டு இருக்குது. அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் உலக போர் வெடித்ததுடன் ரஷ்யா, பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய நாடுகளுடன் அணி சேர்ந்ததால் ரஷ்ய முடியாட்சி தற்காலிகமாக வலுப்பட்டது. இப்போ முதலாம் உலக போர் ஆரம்பிச்சிருது. இப்போ ரஷ்யா யார் பக்கம் அப்படின்னா பிரான்ஸ், இங்கிலாந்து அந்த டீமில் தான் ரஷ்யா இருக்குது. அதனால இந்த அரசரோட ஆட்சி வந்து இந்த தற்காலிகமாக அந்த நேரத்தில் கொஞ்சம் வலுவாக இருக்குது. ஏன்னா பிரான்ஸ், இங்கிலாந்தோட ஆதரவு இருக்கிறதுனால. ஜாரை மாற்றும் நோக்கமுடன் அரண்மனை புரட்சி ஒன்று நடைபெறப் போவதாக வதந்தி பரவியதால் நிக்கோலஸ் தன்னை படைகளின் தலைமை தளபதியாக அறிவித்து கொண்டு அனைத்திலும் பெருங்குழப்பத்தை ஏற்படுத்தினார். இப்போ இந்த அரசரை வந்து மாத்துறதுக்காக ஒரு புரட்சி வெடிக்க போகுதுன்னு ஒரு வதந்தி அந்த நேரத்தில் பரவுது. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரை வந்து படைத்தளபதி அப்படின்னு அறிவிச்சிட்டு என்னெல்லாமோ பண்றாரு இந்த புரட்சியை ஒடுக்கிறதுக்காக. அதனால பின்விளைவுகளும் நிறைய வருது. 1916ஆம் ஆண்டு முடிவடைவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் ஜார் மன்னர், பேரரசி ஆகியோருடன் செல்வாக்கு மிக்க அதிகாரம் கொண்ட ரஸ்புடின் என்பவர் ஜார் மன்னரின் குடும்பத்தை சேர்ந்த ஒருவரால் கொலை செய்யப்பட்டார். 1916ஆம் ஆண்டு முடிவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்கள்ட்ட செல்வாக்கு பெற்ற ஒருத்தர் ரஸ்புடின் அப்படிங்கிறவர் வந்து அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தராலேயே கொலை செய்யப்படுறாரு. அதனால பீட்டர்ஸ்பர்க் நகரத்தின் சோவியத் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டனரப்போ இந்த சோவியத் உறுப்பினர்கள், சோவியத் அப்படிங்கிற ஒரு குழு வந்து கம்யூனிஸ்ட்கள் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, இடதுசாரிகள், அந்த குழுவில் உள்ளவங்க தான் வந்து அந்த ரஸ்புடினை கொலை பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்கள வந்து கைது பண்ணுறாங்க. ஜார் மன்னரின் நோக்கங்களை எப்போதெல்லாம் டூமா எதிர்த்ததோ அப்போதெல்லாம் டூமா கலைக்கப்பட்டு புதிய தேர்தல்கள் நடத்தப்பட்டன. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டூமா வந்து சும்மா பேரளவில் தான் இருந்துச்சு. அரசருடைய ஆணைகள் மட்டும்தான் அங்கே நிறைவேற்றப்பட்டு இருக்கு. அப்போ அரசருடைய விருப்பங்களை டூமா எதிர்த்துது அப்படின்னா வந்து உடனே அந்த டூமாவை கலைச்சிருவாங்க. கலைச்சிட்டு புதிய தேர்தல் நடத்தி புதிய உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இன்னும் வந்து அது அரசுடைய அந்த மன்னருடைய கைப்பாவையாக தான் அந்த டூமா இருந்துட்டு இருந்தது. அரசின் கொள்கைகளில் மாற்றம் ஏதும் இல்லாமல் 1917 புரட்சியுடன் 4வது டூமா முடிவுக்கு வந்தது. இப்போ அரசுடைய கொள்கைகளில் எந்த மாற்றமே வரல, சும்மா பேரளவில் டூமா இருந்துட்டு இருந்தது. 4 தடவை தேர்தல்கள் நடத்தி அதில் புதுசாக உறுப்பினர்களை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து இவரை எதிர்த்தாங்கன்னா அதை ஒன்று கலைச்சிருவாங்க. அந்த மாதிரி செஞ்சு 1917 புரட்சியுடன் இந்த 4வது டூமா வந்து முடிவுக்கு வந்துருச்சு. அதோட டூமாவை வந்து கலைச்சிட்டாங்க, சட்டப்பேரவையை கலைச்சிட்டாங்க. இப்போ இது வரைக்கும் மாணவர்கள் புரட்சிக்கான விதையை வந்து விதைத்தாங்க, சோஷியலிஸ்டுகள் வந்து புரட்சிக்கு காரணமாக இருந்தாங்க, மார்க்சிஸ்டுகள் காரணமாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக பொதுமக்கள் வந்து எப்போ இந்த புரட்சியில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1917 பிப்ரவரி 23ஆம் நாள் சோஷியலிஸ்டுகள் உலக உழைக்கும் பெண்கள் தினத்தை கொண்டாடிய நாளில் கூட ஜார் மன்னர் எதிர்க்கப்பட முடியாதவராகவே காணப்பட்டார். இப்போ உலக உழைக்கும் பெண்கள் தினம் என்னைக்கு கொண்டாடினாங்க அப்படின்னா பிப்ரவரி 23ஆம் தேதி. இப்போ 1917ஆம் ஆண்டு இந்த சோஷியலிஸ்டுகள் இந்த தினத்தை கொண்டாடுறாங்க, உலக உழைக்கும் பெண்கள் தினம். அந்த நாளில் கூட அந்த ஜார் மன்னரோட அதிகாரம் வந்து கொஞ்சமும் குறையலை. டூமாவை வந்து கலைச்சாச்சு, மக்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் வழங்கப்படலை, பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் வழங்கப்படலை, அரசர் மட்டும்தான் அவரோட அதிகாரத்தை தக்க வச்சிட்டு இருந்தார். ஆனால் மார்ச் 2ஆம் நாள் அவர் பதவி விலக நேரிட்டது. அப்போ ஒரு 10 நாளையிலேயே அங்கே வந்து மாற்றங்கள் நடந்துருச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நேரடியாக போரிடுவதற்கான காலம் கனியவில்லை என்பதால் யாரும் வேலை நிறுத்தத்திற்கு கூட அழைப்பு விடுக்கவில்லை. இந்நிலையில் நூற்பாலைகளில் பணியாற்றிய பெண்களிடையே ரொட்டிக்கு ஏற்பட்ட பெருந்தட்டுப்பாடு அவர்களை வேலை நிறுத்தம் செய்ய கட்டாயப்படுத்தியது. அப்போ இந்த நூற்பாலைகளில் வேலை செஞ்ச பெண்கள், இவங்களுடைய கணவர்கள் வந்து போர்படையில் இருந்தாங்க, படை வீரர்களாக இருந்தாங்க. இவங்க போர் நடந்துட்டு இருந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா, ரொட்டிக்கு தட்டுப்பாடு ஏற்படுது, சாப்பாடு கிடைக்கல. அதன் காரணமாக இவங்க வந்து போராட துணிஞ்சாங்க. ரஷ்ய பேரரசின் தலைநகரான பெட்ரோகிரேடில் தொழிற்சாலைகள் அதிகம் இருந்த பகுதிகள் வழியாக அவர்கள் ஊர்வலம் சென்றனர். பெருமளவிலான பெண் உழைப்பாளர்கள் போர்க்குணத்துடன் உழைப்போருக்கு ரொட்டி என கோரிக்கை முழக்கமிட்டனர். தொழில்கூடங்களில் பணியாற்றிய தொழிலாளர்களை நோக்கி கையசைத்த அவர்கள் வெளியே வாருங்கள், வேலை நிறுத்துங்கள் என கூற நகரின் 4 லட்சம் தொழிலாளர்கள் அடுத்த நாளே போராட்டத்தில் இணைந்தனர். அப்போது இந்த பெட்ரோகிரேட், ரஷ்யாவோட தலைநகர் பெட்ரோகிரேடில் இருந்த தொழிற்சாலையில் உள்ள பெண்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொட்டி கிடைக்கல அப்படிங்கிறதுனால
ஊர்வலம் போகிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. உழைப்போருக்கு ரொட்டி அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சு ஊர்வலம் போகிறாங்க. அதோட மற்ற தொழிற்சாலையில் இருக்கிற உழைப்பாளர்களை வந்து அவங்க கூப்பிடுறாங்க, வாங்க போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, வெளியே வாருங்கள், வேலை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு நாளில் என்ன ஆகுது அப்படின்னா 4 லட்சம் தொழிலாளர்கள் அந்த போராட்டத்தில் இணைஞ்சிடுறாங்க. அப்போது அது வந்து ஒரு பெரிய போராட்டமாக மாறிடுது. இப்போ இந்த பெண்களோட போராட்டத்தினால சார் மன்னர் பதவி விலக வேண்டியது ஆயிடுச்சு. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். வேலை நிறுத்தத்தை உடைப்பதற்கு அரசு தனது துருப்புகளை பயன்படுத்தியது. ஆனால் வேலை நிறுத்தத்தின் 4ஆம் நாள் பாசறைகளில் இராணுவ வீரர்களின் கலகங்கள் வெடித்தன. நம்ம பார்த்தோம், அந்த நூற்பாலைகளில் வேலை செஞ்ச பெண்களோட கணவர்கள் படை வீரர்களாக இருந்தாங்க. அப்போது அரசு வந்து நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளுது அந்த போராட்டத்தை தடுக்கிறதுக்காக. ஆனால் 4ஆவது நாளில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இராணுவ வீரர்கள் வந்து கலகம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சார் தொலைதூரத்தில் தலைமை தளபதியாக தனது இராணுவத்தை வழிநடத்தி கொண்டிருந்தார். இப்போ சார் மன்னர் வந்து தலைநகரில் இல்லை, வேற எங்கேயோ இருந்து அவரோட இராணுவத்தை வந்து கட்டளைகள் மட்டும் கொடுத்துட்ருக்காரு, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு ஆர்டர் மட்டும் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் அவருடைய ஆணை நகரத்தில் ஒலிபரப்பப்படவில்லை. அப்பணியை செய்ய அங்கு யாரும் இல்லை. அப்போ இந்த இராணுவ வீரர்கள் எல்லாருமே கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அவருடைய ஆணையை வந்து நகரத்தில் ஒலிபரப்புறதுக்கு ஆள் இல்லை, அவங்களும் கலகம் பண்ண போயிட்டாங்க. இதன் பின்னர் சார் பெட்ரோகிரேட் திரும்ப முயற்சித்தார். இருப்பு பாதை ஊழியர்கள் அவர் பயணம் செய்த புகை வண்டியை வரும் வழியில் நிறுத்திவிட்டனர். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட கட்டளைகளை அங்கே வந்து கேட்கல, ஒளிபரப்பல்ல அப்படின்னோன்னா தலைநகர் திரும்புறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ அவர் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கிற வழியில் அந்த ட்ரெயின் ஊழியர்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவரோட புகை வண்டியை நிறுத்திடுறாங்க. இத்தகைய நிகழ்வுகளால் திகைத்து போன சில தளபதிகளும் பெட்ரோகிரேடில் இருந்த சில தலைவர்களும் ஜாரை பதவி விலகுமாறு கெஞ்சி கேட்டனர். மக்களின் பேரெழுச்சிகளுக்கு சிறிது காலத்திற்கு பின் மார்ச் 15 சார் 2ஆம் நிக்கோலஸ் பதவி விலகினார். அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய புரட்சி, அரசரே எதிர்த்துட்டாங்க, அரசரை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அவர் வந்து ஒரு பயணம் கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால திகைச்சு போன அந்த தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜார்கிட்ட நீங்கள் தயவு செஞ்சு பதவி விலகுங்க, அப்போ தான் வந்து நாட்டில் அமைதி திரும்பும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க. அதனால வேற வழி இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 2ஆம் தேதியே போராட்டம் வெடிச்சிருச்சு. ஆனால் மார்ச் 15ஆம் தேதி 2ஆம் நிக்கோலஸ் வந்து பதவி விலகுறாரு. ரஷ்ய புரட்சி நடந்து ஜார் மன்னன் வீழ்ச்சியுற்ற போது நம் தேசிய கவி பாரதியார் எழுதிய உணர்ச்சி மிக்க கவிதை. அப்போ ரஷ்ய புரட்சினால இந்த ஜார் மன்னர் வந்து பதவி விலகுனது வந்து ரஷ்யா மட்டும் இல்லை, உலகமே கொண்டாடுது. இப்போ அதை பற்றி நம்ம பாரதியார் கூட ஒரு கவிதை எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய ரஷ்யா அப்படிங்கிற கவிதை. மாகாளி பராசக்தி உருஷிய நாட்டினரை கடைக்கண் வைத்தாளங்கே, ஆகாவென்று எழுந்தது பார் யுக புரட்சி, கொடுங்கோலன் அலறி வீழ்ந்தான், வாகான தோல் புடைத்தார் வானமரர், பேய்களெல்லாம் வருந்தி கண்ணீர் போகாமற் கண் புகைந்து மடிந்தனவாம், வையகத்தீர் புதுமை காணீர் அப்படின்னு இந்த ரஷ்ய புரட்சி பற்றி அவர் புகழ்ந்து எழுதியிருக்காரு. அதாவது கொடுங்கோல் ஆட்சி வீழ்ந்துருச்சு, மக்களுடைய ஆட்சி வந்துருச்சு அப்படின்ட்டு அவர் எழுதியிருக்காரு. இப்போ ஜார் மன்னர் பதவி விலகியாச்சு. அடுத்ததாக அங்கே ஒரு தற்காலிக அரசு அமையுது. யார் தற்காலிக அரசு அமைக்கிறாங்க அப்படின்னா, அரசு நிர்வாக பணிகளை மேற்கொள்ள ஒன்றுக்கொன்று இணையான 2 அமைப்புகள் இருந்தன. அப்போ 2 அமைப்புகள் அங்கே இருக்குது. யார் யார் அப்படின்னா, ஒன்று பழைய டூமா அமைப்பினை சேர்ந்த உடைமை வர்க்கத்தை சேர்ந்த பூர்ஷ்வா அரசியல்வாதிகளை கொண்ட அமைப்பு. ஒன்று அந்த டூமா அமைப்பில் இருந்த உறுப்பினர்களை கொண்ட பூர்ஷ்வா அரசியல்வாதிகளை கொண்ட அமைப்பு. மற்றொன்று தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் அங்கம் வகித்த குழு அல்லது சோவியத் அப்படிங்கிற குழு ஏற்கனவே தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சோவியத்துங்கிற குழு ஒன்று இருக்குது, டூமாவோட உறுப்பினர்கள் கொண்ட குழு ஒன்று இருக்குது. இப்போ சோவியத்தில் அங்கம் வகித்த பிரதிநிதிகளின் மீது தலைமறைவாக இருந்த இடதுசாரிகள் செல்வாக்கு பெற்றிருந்தனர். அப்போ இந்த சோவியத்துக்கு ஆதரவாக இருந்தவங்க தான் இடதுசாரிகளுக்கு ஆதரவாக சோவியத் இருந்துச்சு. சோவியத் அமைப்புகளின் ஒப்புதலோடு டூமாவால் ஒரு தற்காலிக அரசை நிறுவ முடிந்தது. அப்போ இந்த சோவியத் அமைப்புகளோட ஒப்புதலோட டூமாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தற்காலிக அரசை நிறுவுறாங்க. சோவியத்துகளில்
மென்ஷ்விக்குகள் ஆதிக்கம் செலுத்த சிறுபான்மையினராக இருந்த போல்ஷ்விக்குகள் அச்சமுற்றவர்களாகவும் முடிவெடுக்க முடியாதவர்களாகவும் இருந்தனர். லெனினின் வருகையால் இச்சூழல் மாறியது. அப்போ அங்கே ரெண்டு பிரிவினர் இருக்காங்க. மென்ஷ்விக்குகள் இருக்காங்க, போல்ஷ்விக்குகள் இருக்காங்க. போல்ஷ்விக்குகள் சிறுபான்மையினர். மென்ஷ்விக்குகள் தான் இந்த சோவியத் யூனியனில் நிறைய பேர் இருக்காங்க. பெரும்பான்மை மக்கள் அவங்க தான். அப்போ இந்த சோவியத் யூனியனில் நிறைய பேர் அவங்க தான் இருக்காங்க. அப்போ இந்த போல்ஷ்விக்குகளுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பற்ற தன்மை மாதிரி. அவங்க சிறுபான்மையினர், அவங்களால பிரதிநிதித்துவப்படுத்த முடியல. அதனால ஒரு பயம், நம்ம நிலைமை என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் இந்த போல்ஷ்விக்குகள் இருக்காங்க. ஆனால் இது எப்போ மாறுது அப்படின்னா, லெனின் எப்போ அந்த புரட்சியில் பங்கெடுத்தாரோ அதுக்கப்புறமா இந்த நிலைமை மாறிடுது. இப்போ ஒரு தற்காலிக அரசை டூமாவில் உள்ள உறுப்பினர்கள் இந்த சோவியத்தோடைய ஆதரவோடு தான் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் லெனின் இந்த புரட்சிக்குள்ளே வர்றாரு. அடுத்ததான் சார் மன்னர் பதவி விலகினதுக்கு அப்புறமா ஒரு தற்காலிக அரசு உருவாச்சுது அப்படின்னு பார்த்தோம். இந்த தற்காலிக அரசும் தோல்வி அடைஞ்சிருது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதை பார்க்கலாம். புரட்சி வெடித்த போது லெனின் சுவிட்சர்லாண்டில் இருந்தார். புரட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டுமென அவர் விரும்பினார். அனைத்து அதிகாரங்களும் சோவியத்திற்கே என்ற அவரது முழக்கம் தொழிலாளர்களையும் தலைவர்களையும் கவர்ந்தது. போர்க்காலத்தில் ஏற்பட்டிருந்த பற்றாக்குறையால் பெருந்துயரங்களுக்கு உள்ளாகியிருந்த மக்கள் ரொட்டி, அமைதி, நிலம் என்னும் முழக்கத்தால் கவரப்பட்டனர். அப்போது இந்த லெனினோட முழக்கம் என்ன அப்படின்னா, ரொட்டி, அமைதி, நிலம் அப்படிங்கிறது. ஏற்கனவே போர் நடந்துட்டு இருக்குது. அப்போ மக்களுக்கு போர் பிடிக்கலை, ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. அதனால ரொட்டி தேவையாக இருந்துச்சு, அமைதியும் தேவையாக இருந்துச்சு. அதே நேரத்தில் அடிமைத்தனத்திலேருந்து மீண்ட மக்களுக்கு நிலம் வேணும். நிலம் இருந்தால் தான் விவசாயம் பண்ணி அடுத்த சாப்பாட்டுக்கு அவங்க உருவாக்க முடியும். இப்போ நிலமும் தேவையாக இருந்துச்சு. அப்போ அதை முக்கிய கொள்கையாக வச்சு லெனினோட முழக்கம் என்ன அப்படின்னா, ரொட்டி, அமைதி, நிலம் அப்படிங்கிறது. இந்த கொள்கையால் கவரப்பட்டாங்க தொழிலாளர்கள் எல்லாருமே. தொழிலாளர்கள் தலைவர்கள் எல்லாருமே லெனினோட இந்த முழக்கத்தால் கவரப்பட்டாங்க. அதனால அவருக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பித்தாங்க. இந்த நேரத்தில் இந்த தற்காலிக அரசு ஒரு 2 முக்கிய தவறுகளை செய்து. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிலங்களின் மறு விநியோகம் கொடுத்த கோரிக்கையின் மீது எடுக்கப்பட வேண்டிய முடிவை தள்ளி வைத்தது. அப்போ முதல் தவறு என்ன அப்படின்னா, நிலங்களின் மறு விநியோகம். அந்த நிலக்கிழார்கள்கிட்ட இருந்த நிலங்களை பறித்து அதை எல்லாருக்கும் சமமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கம்யூனிஸ்டுகளோட கொள்கை. அதை அந்த முடிவை உடனே எடுக்காமல் அதை தள்ளி வச்சாங்க. அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சாங்க. மற்றொன்று போரை தொடருவதென எடுக்கப்பட்ட முடிவு. இந்த 2 முடிவும் தான் அந்த தற்காலிக அரசோட தோல்விக்கு காரணங்களாக இருந்துச்சு. அதனால ஏமாற்றமடைந்த விவசாய இராணுவ வீரர்கள் தங்கள் பொறுப்புகளை கைவிட்டு நில அபகரிப்பில் ஈடுபடலாயினர். இந்நிகழ்வு பெட்ரோகிரேடில் போல்ஷ்விக்குகளின் தலைமையில் நடைபெற்ற எழுச்சியை மேலும் தீவிரப்படுத்தியது. அப்போது இராணுவ வீரர்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்களோட வேலையை விட்டுச்சு இந்த நில அபகரிப்பில் ஈடுபடுறாங்க. ஏன்னா நிலம் அவங்களுக்கு பிரித்து கொடுக்கல, அதனால நிலத்தை அபகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போல்ஷ்விக்குகள் ஏற்கனவே மென்ஷ்விக்குகள்னால நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிற அச்சத்தில் இருக்கிற போல்ஷ்விக்குகளும் அவங்களோட போராட்டத்தை தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு பிரவ்தாவை தடை செய்து போல்ஷ்விக்குகளை கைது செய்தது. பிரவ்தா அப்படிங்கிறது ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையையும் தடை செய்து போல்ஷ்விக்குகளை அரசு கைது செய்து. ட்ராட்ஸ்கியும் கைது செய்யப்பட்டார். ட்ராட்ஸ்கி சோவியத்தோட அந்த சோவியத் குழுவோட தலைவர். கெரன்ஸ்கி என்பவர் பிரதம மந்திரி பொறுப்பேற்று தாராளவாதிகள், மிதவாத சோசியலிஸ்டுகள் ஆகியோரின் கூட்டணிக்கு தலைமை வகித்தார். திடீர் அரசியல் புரட்சியை எதிர்கொண்ட அவர் செப்டம்பரில் அரசையும் சோவியத்களையும் ஒடுக்க முற்பட்டார். ஆனால் இம்முயற்சி சோவியத்களால், குறிப்பாக மக்கள் மத்தியில் பிரபலமாகிவிட்ட போல்ஷ்விக்குகளால் தோற்கடிக்கப்பட்டது. சோவியத்கள் மற்றும் போல்ஷ்விக்குகளின் முழுமையான ஆதிக்கம் ஏற்படும் வரை அரசு பிழைத்திருந்தது. அப்போ புதுசாக ஒரு பிரதமர் பதவி இருக்கிறாரு. யார் அப்படின்னா கெரன்ஸ்கி அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சோசியலிஸ்டுகள், போல்ஷ்விக்குகள் இவங்களோட போராட்டத்தை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது அவரால் முடியலை. அப்போ முழுமையாக அந்த நாடு சோவியத்களுடைய கட்டுப்பாட்டில் போகிற வரைக்கும் தான் அந்த தற்காலிக அரசு பிழைத்திருந்தது. அதுக்கப்புறமா சோவியத்துகளும் போல்ஷ்விக்குகளும் அந்த நாட்டோட கட்டுப்பாடை எடுத்துக்கிட்டாங்க. தற்காலிக அரசு அதோட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு.